friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிசி 2026ல் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான சில ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். டிஎன்பிசிக்கு படிக்கிற எல்லாரும் 2026க்கான ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. இந்த இயரில் நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த ஆர்டரில் தான் நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் டிஎன்பிசி கரெக்டான ஆர்டரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா குரூப் 1 தான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம். நெக்ஸ்ட்டு குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 4 லெவல். டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த 3 எக்ஸாம்லேயும் காமனாக இருக்கக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் தான். இந்த குரூப் 2, குரூப் 4க்கு மட்டும்தான் நமக்கு லாங்குவேஜ் ஆட் ஆகும். எல்லோரும் லாங்குவேஜ் தான் 100 கொஷின் வரனால லாங்குவேஜ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை ஆப்டிடியூட்லேயும் ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே டிசைடிங் ஃபேக்டர் இருக்கக்கூடியது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். குரூப் 1 படிக்கும் போதே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஃபேஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடு மட்டும்தான். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக் போர்ஷன், இன்னொன்று டைனமிக் போர்ஷன்னு. இந்த ஸ்டாட்டிக் போர்ஷனில் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸு, தமிழ் சொசைட்டி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷன் கீழே வரும். டைனமிக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட்டு 1.5 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, பட்ஜெட்ஸு, சர்வே, ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு டைனமிக் போர்ஷன்ஸ் கீழே வரும். புதுசாக டிஎன்பிசிக்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? சிலபஸ் என்னன்னே தெரியாமல் படிக்கிறது. மெயின்ஸ்க்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியாமல் படிக்கிறது. சோர்ஸ் புக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் கண்டினியூஸாக படிப்பாங்க வித்தவுட் ரிவிஷனே இல்லாமல். நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் ரிவிஷனும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே படிக்கிறவங்க தான். ஆனால் அதில் கிளியர் பண்ண எல்லாருமே அதை விட்டு கிவ் அப் பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், டிஎன்பிசி குரூப் 1 கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.